புன்னகை அரசி KR விஜயா தயாரித்த சிவாஜி ரஜினி திரைப்படம். KR விஜயா நடிகர் திலகத்துடன் இணைந்து ஜஸ்டிஸ் கோபிநாத் படத்தில் நடித்தார். இதில் இவர்கள் கணவன் மனைவியாக வருவார்கள். இவர்களின் தத்து மகனாக ரஜினி நடித்திருப்பார். தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி என்றால் அது ஒருவரையே குறிக்கும். அது KR விஜயா. தனது மயக்கும் புன்னகையால் பல வருடங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னட ரசிகர்களை கட்டி போட்டவர். KR விஜயாவின் தந்தை ராமச்சந்திர ராவ் ஆந்திராவைச் சேர்ந்தவர். அம்மா கல்யாணிக்குட்டி மலையாளி. ஆந்திரா, கேரளாவில் மாறி மாறி வசித்தவர்கள் இறுதியில் சென்னையில் குடியேறினர். அப்போதுதான் KR விஜயா நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். பிறகு KS கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். குறுகிய காலத்துக்குள் நடிகர் திலகம் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்களுடன் தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தார். இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, பாரத விலாஸ், திரிசூலம், தங்கப் பதக்கம், மிருதங்க சக்கரவர்த்தி உட்பட சிவாஜியுடன் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. சினிமாவில் உச்சத்தில் இருந்த நேரம் 1966 தொழிலதிபர் வேலாயுதம் நாயரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நட்சத்திர விடுதிகள், விமானம் என அப்போதே வேலாயுதம் நாயர் பெரும் பணக்காரராக இருந்தார். பல திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார். 1978 KR விஜயா சிவாஜியுடன் இணைந்து ஜஸ்டிஸ் கோபிநாத் படத்தில் நடித்தார். இதில் இவர்கள் கணவன் மனைவியாக வருவார்கள். இவர்களின் தத்து மகனாக ரஜினி நடித்திருப்பார். குடும்பம் சென்டிமெண்ட்டுடன் த்ரில்லர் கலந்து எடுக்கப்பட்ட இந்த படத்தை இயக்கியவர் யோகானந்த். ஜஸ்டிஸ் கோபிநாத் படம் சுமாராக போனாலும் KR விஜயாவுக்கு படம் பிடித்திருந்தது. அதனால் தனது தயாரிப்பில் இதே நடிகர்கள், இயக்குனரை வைத்து நான் வாழ வைப்பேன் படத்தை தயாரித்தார். சரியாக 45 வருடங்களுக்கு முன்பு 1979 ஆகஸ்ட் மாதம் 10 நான் வாழ வைப்பேன் திரைக்கு வந்தது. இதில் நடிகர் திலகத்துக்கும் வழக்கறிஞராக இருக்கும் KR விஜயாவுக்கும் திருமணம் நிச்சயமாகும். இந்த நேரத்தில் ஒரு கொலை குற்றம் சம்பந்தமாக சிவாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். அந்த கொலைக்கும் சிவாஜிக்கும் சம்பந்தம் இருக்காது. எதிர்பாராத விதமாக மயங்கி விழும் சிவாஜிக்கு மருத்துவ சோதனை செய்யப்படும். அப்போது அவருடைய தலையில் கட்டி இருப்பது தெரியவரும். அறுவை சிகிச்சை பெரும் பணம் தேவைப்படும். தவிர அறுவை சிகிச்சை எப்படி வேண்டுமானாலும் முடியலாம். இந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்டவன் சகோதரர் கொலையாளி யார் என்பதை கண்டுபிடித்து சொன்னால் பெரும் பணம் தருவதாக சொல்ல சிவாஜி தனது அடையாளத்தை மறைத்து கொலை செய்தது தான் என்று துப்பு தருவார். பணம் தனது குடும்பத்துக்கு போகும்படி செய்வார். KR விஜயா உதவ முன்வந்தும் தானே சொந்தமாக வழக்கை நடத்தி சிறை செல்வார். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும். சிறையில் சிவாஜி தலையில் இருக்கும் கட்டியின் காரணமாக மயங்கி விழ அரசு சார்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உயிர் பிழைப்பார். பிறகு உண்மையை KR விஜயாவிடம் தெரியப்படுத்துவார். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தால் மட்டுமே சிவாஜியை விடுவிக்க முடியும் என்ற நிலையில் கொலை செய்யப்பட்டவரிடம் கொலைக்கு சற்று முன்பாக திருடிய நபரை கண்டுபிடித்து அவன் மூலமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முயல்வார்கள். அதற்கு அந்த திருடன் ஒத்துழைப்பு தருவான். அந்த திருடன் மைக்கேல் டிசோசோ கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்திருந்தார். படத்தின் கிளைமேக்ஸ் அவரை சுற்றி பின்னப்பட்டிருக்கும். இளையராஜாவின் இசையில் எந்தன் பொன்வண்ணமே உட்பட 4 பாடல்களும் ஹிட் ஆகின. படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி லாபம் சம்பாதித்தது. சுமாராக போன படத்தின் கூட்டணியை வைத்து ஒரு வெற்றி படத்தை தயாரித்தார் KR விஜயா.